அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சிறப்பான ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம். அந்த தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, வாட்ஸ்அப்லேயும் கேட்குறாங்க. சார், இந்த குழந்தை உருவாகக்கூடிய அமைப்பை ஜாதகத்தில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கேட்ட கேள்வி இதுதான். ஆனால் இன்னொரு கேள்வியும் இடையில சொன்னாங்க, ஜாதகத்தில் குழந்தை உருவாவதை எளிதாக சொல்ல முடியுமா? இதுதான் அவங்க கேட்ட கேள்வி. சொல்லலாம் சார், அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நம்மகிட்ட கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு கேள்வி 2 கேள்விக்கு 505 ரூபாய் கட்டணமும், ஒரு முழு ஜாதகம் பார்க்க 1010 ரூபா கட்டணமும் நம்ம நிர்ணயம் செஞ்சு வச்சுருக்கோம். நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இதே எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். யாரும் இனிமேல் ஃபோன் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி நிறைய அது அதாவது அப்பாயின்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துது. ஓகேங்களா? சரி, முதலில் நமக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய லக்னாதிபதி நல்ல அமைப்பில் இருக்கணும். எல்லா வீடியோலுமே நான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன். லக்னாதிபதி நல்ல அமைப்பில் இருக்கும்போது தான் இது நடக்கும். சுபகரங்களுக்கு 1, 5, 9 லக்னாதிபதி இருக்கிறது ரொம்ப நல்லது. பாவகிரகங்களுக்கு 3, 6, 10, 11 இருப்பது ரொம்ப நல்லது. சரிங்களா? 1, 4, 7, 10 இருப்பது கூட நல்லது. அப்படி சில நிலைகளில் லக்னாதிபதி 12 இருப்பது கூட நல்லது சில லக்னங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த அமைப்பு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா லக்னாதிபதி வலுவாக இருந்தால் தானே இன்னாருக்கு குழந்தை உருவாகி இருக்கிறது. அந்த இன்னாருக்குங்கிற ஒரு விஷயம் தானே லக்னாதிபதி. இந்த அமைப்பு ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரி, ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியின் திசை புத்தி அந்தரம் நடக்குதான்னு பார்க்கணும். சார், எல்லாத்துக்கும் மேலே திருமணம் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அந்த கேள்வி இருக்குல்ல, திருமணத்திற்கு பிறகு தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம். 5ஆம் அதிபதியுடைய தசை புத்தி அந்தரம் நடக்குதான்னு பாருங்க. 9ஆம் அதிபதியின் தசை புத்தி அந்தரம் நடக்குதான்னு பாருங்க. லக்னாதிபதியின் தசை புத்தி அந்தரம் நடக்குதான்னு பாருங்க. இந்த 1, 5, 9 வேற கிரகங்கள் உட்கார்ந்து அந்த கிரகத்தினுடைய திசையும் புத்தியும் அந்தரமும் நடக்குதான்னு பாருங்க. இந்த அமைப்புலலாம் உங்களுக்கு குழந்தை உருவாயிரும். சார், எங்களுக்கு ஜாதகம் கட்டம் தான் சார் தெரியும், தசா புத்தி அந்தரத்தெல்லாம் கால்குலேஷன் போடுற அளவுக்கு எங்களுக்கு தெரியாது சார். சிம்பிளாக சொல்லுங்கள் சார், இன்னும் சிம்பிளாக சொல்லுங்கள் சார். சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்கிறாரோ, நல்லா கவனிங்க. உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதற்கு 2ஆம் இடத்துக்கு குரு வரும்போது அல்லது 2ஆம் இடத்துக்கு குரு சம்பந்தம் பெறும்போது உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அப்போ என்ன அர்த்தம்? குரு சூரியனோட தொடர்பு கொள்ளும் போது குழந்தை உருவாயிரும். அதுக்கு 2ஆம் இடத்துக்கு வரும்போது குழந்தை பிறக்கணும் அர்த்தம். ரொம்ப சிம்பிளா. சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு 4ஆம் இடத்துக்கு குரு வரும்போது, 7ஆம் இடத்துக்கு குரு வரும்போது, 10ஆம் இடத்துக்கு குரு வரும்போது, இந்த இடத்துலலாம் இருக்கும்போதும் நமக்கு குழந்தை உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சிலருக்கு 1, 5, 9ஆம் பாவத்தோட குரு தொடர்பு கொள்ளும் போது குழந்தை உருவாகும். இப்போ குரு பயிற்சி ஆகி ஒரு 10 நாள்லேயே ஒருத்தர் குழந்தை உருவாதுன்னு வைங்க. அந்த குரு பயிற்சி முடிக்கிறதுக்குள்ளாரையே அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும் இல்லையா? அந்த அமைப்பு தான் அந்த 1, 5, 9 பாவம். சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிர்ஷ்டமான குழந்தைகளுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த அமைப்புகள் பூராவுமே. மற்ற அமைப்புகள்லையும் குழந்தை பிறகுது சார், ஆனால் அந்த குழந்தைகள்லாம் அதிர்ஷ்டமாக இருக்கிறது இல்லை. அதிர்ஷ்டமான குழந்தைகள் இந்த டயத்தில் தான் 1, 5, 9 இந்த 3 பாவத்தோட தொடர்பு கொண்ட கிரகத்தினுடைய தசை புத்தி அந்தரம் நடக்கும்போது மட்டுமே நமக்கு அதிர்ஷ்டமான குழந்தைகள் பிறக்கிறது. இந்த குழந்தை பிறந்துச்சு சார், எனக்கு நல்ல யோகம் சார் அப்படின்னு ஒரு அப்பா சொல்கிறாரா? அப்பா ஜாதகத்தில் போய் பாருங்க. அவர் ஜாதகத்தில் 1, 5, 9 கண்டிப்பாக அந்த நம்ம சொன்ன அந்த விதி அங்கே அப்படியே 100% பொருந்தி இருக்கும். புரியுதுங்களா? இதை நான் நிறைய பேருடைய ஜாதகத்தில் செக் பண்ணி சொல்லக்கூடிய விதி. என்ன விதி? ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்?
5ஆம் இடத்தினுடைய அதிபதி, அதாவது 1, 5, 9 இந்த 3 கிரகத்தினுடைய தசை புத்தி அந்தரத்தில் 3, அதாவது 1ஆம் அதிபதியோ 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியின் திசை புத்தி அந்தரத்தில் குழந்தை உருவாகும். 1, 5, 9 இருக்கக்கூடிய கிரகங்களில் வேற கிரகங்கள் கூட அங்கே இருக்கலாம். 1, 5, 9 இல்லாத வேற கிரகங்கள் வந்து அங்கே உட்காந்துருக்கும்போது அந்த கிரகங்களுடைய திசை புத்தி அந்தரத்துலையும் குழந்தைகள் வந்து உருவாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி சூரியனோட குரு தொடர்பு கொள்ளும்போது, சூரியனுக்கு 2ஆம் இடத்துல குரு தொடர்பு கொள்ளும்போது, சூரியனுக்கு 4, 7, 10 வந்து குரு தொடர்பு கொள்ளும்போது, சூரியனுக்கு 5, 9 வந்து குரு தொடர்பு கொள்ளும்போது இந்த காலத்துக்கட்டத்திலலாம் நம்ம குழந்தை உருவாகி குழந்தை பிறந்துடும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுவும் சாதாரண குழந்தை இல்லை சார், அதிர்ஷ்டகரமான குழந்தை அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு ரொம்ப சின்ன வீடியோ பதிவு தான். இது உங்களுக்கு சூப்பராக பிடிக்கும்னு நம்புகிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவிக்கு கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு என்றென்றும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.